அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசியலமைப்பு உருவான வரலாறு. இதற்கு முன்னாடி ஸ்டார்டிங் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எப்படி பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் தங்களுடைய நிர்வாகத்தை வளர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1787 நடைபெற்ற பிளாசி போர், இதோட முடிவில் வந்து பார்க்குறப்போ வங்காளம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கையில் கிடைக்குது. அடுத்ததாக 1764 இந்த வங்காளம் அவங்கக்கிட்ட முழுமையாக வந்து போய் சேர்ந்துடும். ஸோ வந்து இந்த 1764 தான் பக்சார் போர் அப்படிங்கிறது வந்து நடைபெற்றிருக்கும். இதோட முடிவில் போடப்படுற 1765 அலகாபாத் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரி வசூல் செய்யப்படக்கூடிய திவானி உரிமை கிடைக்குது. ஸோ ஒரு 3 பகுதிகளுக்கு வரி வசூல் செய்வாங்க. பெங்கால், ஒடிசா, பீகார், இந்த 3 பகுதிகளுக்கு வரி வசூல் செய்யப்படக்கூடிய உரிமை கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் வரி வசூல் செய்கிறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும், ஆட்சியை பார்த்துக்கிறதுக்கு லோக்கல் கவர்மெண்ட்டும் இருந்தது. ஸோ இதை தான் வந்து இரட்டை ஆட்சி அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ராபர்ட் கிளைவ் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப் டு 1772 வரைக்கும் இந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இதே காலகட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கக்கூடிய கவர்னர் அவர் வளமாயிட்டே இருக்கார். எக்ஸாம்பிள் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஃபுல்லாக வந்து அவரோட பணம் வந்து அதிகமாகுது, அவர்கிட்ட சொத்து அதிகமாகுது. ஆனால் கம்பெனியோட கணக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நட்டக்கணக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சந்தேகத்தை உருவாகுது. ப்ளஸ் இது எப்போ வந்து இதாகுதுன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரலாக அடுத்து வரக்கூடிய நேரம். ஸோ அந்த பெங்காலுக்கு கவர்னர் ஜெனரலாக வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவர் போயிட்டு பார்லிமெண்ட்டில் என் கம்பெனியில் காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் போய் காசு கேட்குறாரு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராபர்ட் கிளைவ் நல்லா தான் இருக்காரு, ஆனால் கம்பெனி மட்டும் நல்லா இல்லை அப்படின்றப்போ ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அதுதான் ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துறதுக்காக வந்த சட்டம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இதுதான் இந்திய அரசமைப்பினோட முதல் சட்டம். அது இந்திய அரசமைப்புக்கு நம்ம முதல் சட்டம் அப்படின்னு சொல்கிறது இதுதான். அரசியலமைப்பின் படிக்கல்னு சொல்லலாம், முதல் அடின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, பிற்கால இந்திய அரசியலமைப்பிற்கு அடித்தளம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதை போட்டவர் வந்து நமக்கு வந்து இங்கிலாந்து பிரதமராக இருக்கக்கூடிய நார்த் பிரபு. இவர் தான் இந்த சட்டத்தை வந்து போடுறாரு. அடுத்து வந்து இந்த சட்டத்தில் என்னென்ன சிறப்பம்சம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்தோன்னா, வங்காளத்தோட ஆளுநரை அதன் தலைமை ஆளுநர், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றுது. ஸோ வந்து வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநரை வந்து என்ன பண்ணுதுன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கவர்னர் ஜெனரலுக்கு உதவி பண்ணுறதுக்காக நிர்வாக குழு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அதில் டோட்டலாக 4 பேர் இருக்காங்க. அப்போ நிர்வாக குழுவில் ஸோ வந்து பார்க்குறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலும் அவருக்கு உதவுறதுக்கு 4 பேரும் இங்கே இருக்காங்க. அப்படி வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக வந்த ஒரு பேர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தோன்னா, அடுத்ததாக பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆளுநர்கள் இனிமே வங்காள கவர்னர் ஜெனரலுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வராங்க. அடுத்ததாக வந்து பார்க்குறப்போ இந்த விஷயம் எல்லாமே, இந்த 3 ஆளுநர்கள் வந்து சுதந்திரம் இல்லாமல் போன விஷயம்லாம் நமக்கு வந்து இந்த மராத்திய போர்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து தெளிவாக வரும். அடுத்து வந்து இச்சட்டம் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கிறது. ஸோ உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் முதன்முறையாக இந்த சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுது 1774. அதில் வந்து பார்த்தோன்னா, ஒரு தலைமை நீதிபதியும் 3 இணை நீதிபதிகளும் இருக்காங்க. அதில் முதல்ல வந்த தலைமை நீதிபதி தான் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, சர் எலிஜா இம்பே அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ வர்த்தகத்தை வந்து பார்த்துக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இயக்குனர் குழு. இதில் டோட்டலாக வந்து ஒரு 24 பேர் இருப்பாங்க. இந்த வர்த்தகத்தை இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ நிர்வாகத்தை வந்து பார்க்குறப்போ கவர்னர் ஜெனரலும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அவங்களும் பார்த்துக்கிறாங்க. நீதித்துறையை வந்து பார்க்குறப்போ சார் எலிஜா இம்பே ப்ளஸ் 3 பேர் கொண்ட அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குது. நெக்ஸ்ட் வந்து இதன் அடிப்படையில், இந்த சட்டத்தின் அடிப்படையில் முக்கியமான என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் ட்ரேடு, அதாவது வந்து தனிநபர் வந்து இந்திய மக்களிடையே வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, கம்பெனி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குதல், லஞ்சம் வாங்குறதெல்லாம் வந்து தடை செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த சட்டத்தில் முக்கியமான அம்சம். இந்த சட்டம் தான் முதன்முறையாக மைய அரசாங்கம் அமைகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தீர்வு சட்டம் 1781. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1773 காணப்பட்ட சில பிரச்சனைகள், ஸோ அந்த நிர்வாக குழுவில் வந்து ஏற்பட்ட சில பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து இந்த சட்டம் வந்து போட்டிருப்பாங்க.
இதில் பெருசாக ஒன்றுலாம் இது நடந்திருக்காது. நெக்ஸ்ட் வந்து 1784 பிட் இந்திய சட்டம். இது ஒரு முக்கியமான சட்டம் தான். இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் அப்படிங்கிறதான் இதை வந்து போடுறாரு. ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்தோன்னா வந்து வர்த்தக நடவடிக்கையும் அரசியல் நடவடிக்கையும் டோட்டலாக பிரிச்சுட்டாங்க. ஸோ வர்த்தகத்தை பார்த்துக்கிறவங்க யார் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் குழு. அரசியல் நடவடிக்கையை பார்த்துக்கிறவங்க போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழில் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு குழு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அரசியல் நடவடிக்கையை பார்த்துக்கிறவங்க வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், வர்த்தக நடவடிக்கையை பார்த்துக்கிறவங்க வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தை வந்து டோட்டலாக எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. இயக்குனர் குழுவில் ஆல்ரெடி 24 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்த வந்து இந்த இந்த சட்டத்தில் தான் நமக்கு வந்து கம்பெனியோட நிலப்பகுதிகள் முதன்முறையாக பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து இந்த கம்பெனியோட நிர்வாகத்தை பார்த்துக்கூடிய தகுதி வந்து இப்போ தான் வந்து முதன்முறையாக வந்து கொடுக்கப்படுது. வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இந்த தலைமை ஆளுநர் என்ன பண்ணலான்னா வந்து ஆலோசனை குழுவோட முடிவுகளை வந்து வேணும்னா வந்து நிராகரிக்கலாம். அடுத்து இந்த இன்னொரு குழு சொன்னோம், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு போன இதில் ஒரு குழு சொன்னோம், நிர்வாக குழு தலைமை ஆளுநருக்கு. அதில் டோட்டலாக இருந்த 4 பேரை 3 பேராக மாற்றிட்டாங்க. உறுப்பினர்களை 4 பேரை 3 பேராக மாற்றிட்டாங்க. இவ்வளோ தான் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்து போடப்படக்கூடிய சட்டம் வந்து பார்த்தோம்னா 1786 ஒரு சட்டம் போடப்படுது. அது ஆனால் ரொம்ப பெருசாக ஸ்பெஷல் கிடையாது. ஆனால் அது ஒரு மனுஷன் இந்தியாவுக்கு வர்றதுக்காக போடப்பட்ட சட்டம் 1786 சட்டம். இந்த சட்டம் எதற்காக போடப்பட்டதுன்னா காரன் வாலிஸ் இந்தியாவுக்கு வந்து வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாக வர்றதுக்காக அவருக்காக ஸ்பெஷலாக போடப்பட்ட சட்டம் தான் இந்த காரன் வாலிஸ்க்காக போடப்பட்ட 1786 சட்டம். ரெகுலேட்டிங் ஆக்ட் மாதிரி ஒன்று போட்டாங்க. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த ஆலோசனை குழு சொல்கிறத வந்து இவர் வந்து நிராகரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உரிமையை வாங்குவார். அதுக்கப்புறம் இராணுவத்துடைய மொத்த அதிகாரத்தையும் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு இந்த காரன் வாலிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார். ஸோ இந்த 2 விஷயங்களும் அந்த 1786 சட்டத்தில் வந்து பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் வந்து இந்த பட்டய சட்டம் 1883க்கு முன்னாடி ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கும். இந்த பட்டய சட்டம் வந்து பார்த்தோன்னா முதல் பட்டய சட்டம் 1793 போடப்படக்கூடியது. ஸோ இந்த பட்டய சட்டம் அப்படின்னா இதுக்கு வேறு பேர் வந்து சாசன சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா வந்து இப்போது ஒரு குத்தகை மாதிரி, இப்போ குத்தகைனா இப்போது நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்தகை ஒப்பந்தம், வாடகை பத்திரம் அந்த மாதிரி வந்து கொடுக்குறதா இந்த பட்டயம் அப்படிங்கிறது. கம்பெனிக்காக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்தது தான் இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது. டோட்டலாக வந்து நமக்கு வந்து 4 பட்டய சட்டங்கள் இருக்குது. 1793, 1813, 1833, 1853. ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு தடவை இந்த சட்டம் வந்து போடப்படுது. ஃபஸ்ட்டு 1793 சட்டத்தில் பெருசாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்திருக்காது. அதனால் இதை அவங்க நோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இந்த 1793 சட்டத்தில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதை முதல்ல போட்டவர் வந்து சர் ஜான் ஷோர் அவர் தான் வந்து இந்த சட்டத்தை வந்து போட்டிருப்பார். அவர் தான் இப்போ பிரதமராக இருக்கவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் தான் கம்பெனியோட வர்த்தக உரிமை 20 ஆண்டுக்கு வந்து நீட்டிக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த அந்த கட்டுப்பாட்டு குழுவுடைய ஆட்கள், ஸோ அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட ஊதியம் 1919 வரைக்கும், ஓகேவா, ஸோ அதுக்கு 1919 வரைக்கும் இந்திய வருவாயில் தான் கொடுக்கப்படுது. அதற்கு வித்திட்டது இந்த 1793 சட்டம் தான். இந்த கட்டுப்பாட்டு குழுவில் இருக்கக்கூடிய அந்த 6 பேர் இருக்காங்களே அவங்களோட ஊதியம் வந்து இந்திய வருவாயிலேருந்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த 1793 சட்டம் வந்து சொன்னிச்சு. அவ்வளோதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் சிறப்பு கிடையாது. ஸோ ஒரு 3 பாயிண்ட் தான், அதனால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட்டு 1813 சட்டம். 1813 சட்டம் இதையும் அவங்க பெருசாக எழுதலை போல் இருக்கு. நான் சைடில் நோட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ 1813 சட்டம். இந்த சட்டம் ஒரு 3-4 விஷயங்களை வழங்குது. அது என்னென்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வணிக குழுவோட முற்றுரிமை முடிவுக்கு வருது. வணிக குழுவோட முற்றுரிமைனா என்னென்னா ஏகாதிபத்தியம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தான் மட்டும்தான் பண்ணணுன்றதான் அந்த ஏகாதிபத்தியம். எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ அப்படி இருக்குன்னா இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ வந்து அவங்களோட ஏகாதிபத்தியம் அதிகமாகும். இப்போ ஜியோ மட்டும் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு ஏர்டெல் மட்டும் இருக்குது அப்படின்னா, அப்போ என்னன்னா அவங்க மட்டும் இருக்காங்கன்றப்ப அவங்க வைக்கிறதான் சட்டமாயிடும். அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னா போட்டி இருக்கணும். அப்போ அந்த போட்டி இருக்கிறது தான் சரியான ஒரு வர்த்தகம். அந்த போட்டி இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ என்னென்னா அந்த முற்றுரிமை ஒழிக்கப்படுதுன்னா இதுக்கப்புறம் பிரிட்டிஷ்லேருந்து எந்த தொழிற்சாலையும் எந்த கம்பெனியும் இந்தியாவுக்கு வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த 1813 சட்டத்தில் தான் திறந்து விடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷில் தொழிற்புரட்சி அப்படிங்கிறது நடந்துருச்சு. இதனால் அடுத்து வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த 1813 சட்டத்தின் அடிப்படையில் மதப்பரப்பு குழுக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தன. அடுத்தது இந்த சட்டத்தில் தான் இந்தியர்களோட கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் இந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து
டேக்ஸ் போட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வரி போட்டு வசூலிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து மிண்டோ பிரபு காலத்தில் தான், முதலாம் மிண்டோ பிரபு காலத்தில் தான் உருவாக்கப்படுது. ஸோ இவ்வளோ தான் இந்த 1813 சட்டத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் சட்டம் வந்து 1833 சட்டம். ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா இந்திய நிர்வாகத்தை மையப்படுத்துறதோட கடைசி முயற்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடியே வணிக முற்றுரிமை அப்படின்றது வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ இந்த சட்டம் யாரோட காலத்தில் போடப்படுதுன்னா வங்காள ஆளுநராக இருந்த அப்போதைக்கு இருந்த வில்லியம் பெண்டிங்கோட காலத்தில் வந்து போடப்படுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான சட்டம் வந்து போடப்படக்கூடியது இதில் இருந்தால் வந்து அறிமுகமாகுது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி வந்து கொண்டு வரப்படுது. அந்த பதவி என்ன அப்படின்னா வங்காளத்தோட தலைமை ஆளுநர் தான் அப்படியே இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு மாற்றுறாங்க. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறவர் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றப்படுது. அவருக்கு அனைத்து நிர்வாக இராணுவ அதிகாரமும் கொடுக்கப்படுது. இவர் இந்த பதவி தான் தற்காலத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் பதவிக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநராக வந்தவர், ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இந்த பம்பாய், மദ്രാஸ் இவங்களுடைய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை மொத்தமாக பறிச்சிருச்சு. டோட்டலாக தலைமை ஆளுநர் தான் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட வர்த்தக அதிகாரங்கள் வந்து பறிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இனிமேல் நீங்கள் வர்த்தகம் பண்ணக்கூடாது, கம்பெனி இந்த விஷயத்த பண்ணாது, இனிமேல் நீங்கள் நிர்வகிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து தலைமை ஆளுநருடைய ஆலோசனை குழுவில் ஒரு சட்ட உறுப்பினர் ஒருத்தர் வந்து சேர்க்கப்படுறார். அப்படி முதல்ல இந்தியாவுக்கு சட்ட உறுப்பினராக வந்தவர் தான் கிபி மெக்காலே. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து சட்ட உறுப்பினராக வர்றாரு. நெக்ஸ்ட் வந்து பொது ஆட்சி பணிகள் இந்திய மயமாக்கப்படுறதுக்கு இதுதான் முதல் அடியை எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இதில் தான் இந்த மெக்காலே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஐசிஎஸ்ன்ற தேர்வை இந்தியர்களும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் அக்செப்ட் பண்ணல. அதனால் இந்த சட்டத்தில் அது தோல்வியாக தான் கருதப்படுது. முதல்ல கொண்டு வந்தாங்க, ஆனால் அது வந்து செயல்படலை. அடுத்த சட்டத்தை தான் அது வந்து செயல்படும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அடிமை முறை 1843 ஒழிக்கப்படுது. 1843 அடிமை முறை ஒழிக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்தியாவில் நிலம் வாங்க பிரிட்டிஷாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கு நிலம் வாங்க பிரிட்டிஷாருக்கு அனுமதி கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மத உரிமை, ஸோ மதம் மாறுவதற்கான உரிமை வந்து இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஸோ இவ்வளோ தான். இதை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பட்டய சட்டம் 1853. ஸோ இது வந்து பட்டய சட்டம் 1853. பட்டய சட்டத்தின் அடிப்படையில் கடைசி பட்டய சட்டம் வந்து இதுதான். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டல்ஹௌசி காலத்தில் வந்து இயற்றப்படுது. ஸோ இதுக்கு வந்து வங்காளத்திற்கென்று தனி ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறார். ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ வங்காள ஆளுநர் தான் வந்து என்னென்னா இந்தியாவோட ஆளுநர்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இப்போது இந்தியாவுக்கு தனி ஆளுநர், வங்காளத்துக்கு தனி ஆளுநர்னு சொல்லிட்டு நியமிக்கப்படுது. அப்படி வங்காளத்தோட ஆளுநராக இல்லாமல் தனியாக இந்தியாவோட ஆளுநராக வந்தவர் யாருன்னா அவர் தான் டல்ஹௌசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் தான் வந்து பாராளுமன்ற முறை அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்படுது. பாராளுமன்ற முறை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்படுது. கவர்னர் ஜெனரலோட கவுன்சில் வந்து பார்த்தோன்னா நிர்வாகம் சட்டசபை அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிக்கப்படுது. நிர்வாகம் சட்டசபை இப்படிங்கிற மாதிரி வந்து பிரிக்கப்படுது. கவர்னர் ஜெனரலுடைய அந்த குழு, அந்த ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற குழு வந்து பிரிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஐசிஎஸ் தேர்வு முறை இந்தியர்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படுது. இந்தியர்களும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணப்படுறாங்க. அடுத்ததாக வந்து இதற்காக வந்து மெக்காலே குடிமைப்பணி ஆணையம் 1854 உருவாக்கப்படுது. நெக்ஸ்ட் ஸோ மெக்காலே குழு இந்த விஷயம் இங்கே சொல்லியாச்சு. சிறிய பாராளுமன்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய சட்டமும் இதில் தான் வருது. அடுத்து வந்து 6 புதிய சட்டமேற்றும் உறுப்பினர்களை வந்து தலைமையாளரோட கவுன்சில், அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து சார்லஸ் வுட்டுடைய கல்விக்கான சாசனம் 1854 வெளியிடப்படுது. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவின் கல்விக்கான மேக்னா கார்ட்டா, ஸோ வந்து கல்விக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுது. இந்தியாவுடைய அறிவு பெட்டகம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சட்டத்தோட முடிவில் இந்த சட்டத்தோட விளைவாக தான் 1857 சென்னை, மும்பை, கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு துணைநிலை ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறாரு. ஸோ வந்து இந்திய பட்டய சட்டம் 1853 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1773 1853 வரைக்கும் இந்த காலகட்டத்தில்
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்காக போடப்பட்ட சட்டங்கள் தான் இந்த சட்டங்கள். ஸோ இதை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஆங்கிலேய நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.